சார் கவுன்சிலர் பார்க்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எம்எல்ஏ பார்க்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, உண்ணாவிரதம் உட்காந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, பார்க்கில் கூடினா அரெஸ்ட் பண்ணுறாங்க, மாநகராட்சியில் மனு கொடுக்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தொடர் போராட்டம் நடத்தக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் தாண்டி போராட்டம் தொடரும். உங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எலெக்ஷன் நோக்கி மட்டுமே நகர்றீங்க. எதுக்கெத்தாலும் சாக்கு சொல்லி மற்றது சொல்லிட்டு தப்பிக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்கள் சொன்ன வாக்கு நிறைவேற்றுற வரைக்கும் தூய்மை பணியாளர் ஓய மாட்டாங்க. நீங்கள் முதல்வருக்கு தலையிடணும். எத்தனையோ ஃபங்க்ஷன் போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. இந்த தூய்மை பணியாளர் சந்திக்க மாட்டேங்க. உங்களுக்கு ஏன் தூய்மை பணியாளர் பேரே பிரச்சனையாக இருக்குது? தூய்மை பணியாளர் என்ன கேட்டாங்க? அவங்க நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாங்க, வேறு எதுவுமே இல்லை. முதல்வர் அவர்கள் தலையே சேகர்பாபு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் என்ன சொன்னார்னா, பணி இயந்திரம் இங்கே கேட்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்க. அவர் உள்ளாட்சித்துறை கிடையாது, அறநிலைத்துறை. 13 கட்ட பேச்சுவார்த்தையில் அவர் தான் உட்கார்ந்தாரு. இங்கே கொடுக்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் துறையில் 2500 பேர் நாங்கள் பர்மனெண்ட் பண்ண போகிறோம், ஜனவரியில் பர்மனெண்ட் பண்ண போகிறோம் 1500 பேர்னு சொல்கிறார். அப்போ அறநிலையத்துறையை பண்ணுறதுக்கு மட்டும் உங்ககிட்ட காசு இருக்குது, என்ன இருக்குது, சிந்தனை இருக்குது. இந்து அறநிலையத்துறையை மட்டும் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, பண்ணுங்க அந்த தொழிலாளி. ஆனால் ஏன் தூய்மை பணியாளர் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ இந்த ஜனம் அருந்ததினா ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள், அனைத்து சாதி எம்பிசிபிசியில் கூடிய அனைத்து சாதி ஏழை பெண்களும் இதில் இருக்காங்க. இவங்களை பணியந்திரப்படுத்துவதுக்கு உங்களுக்கு நோக்கம் இல்லை, இவங்க சமூக நீதி சமத்துவம் பெறத்துக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா எங்க போராட்டம் தொடரும். இன்னைக்கு 86வது நாளில் சொல்றோம், 86வது நாளில் உட்காந்து இவ்வளோ பேர் இருந்து சொல்றோம், தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும், ஓயாது. நீங்க கைது செஞ்சு சிறையில் அடைச்சாலும் சிறைச்சாலைக்குள்ள போய் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டமும் தொடரும்.